Hello guys, welcome back to my channel Explore with Ako. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வால்பாறைக்கு தான் போகிறோம். நீங்கள் வால்பாறை போகணுன்னா ஃபஸ்ட்டு பொள்ளாச்சி ரீச் ஆகிடுங்க. Inspired by the ones that were left behind us, we fell for the light of a foreign sky, flying to the forces above this life. பொள்ளாச்சியில் நிறையா பிளேஸ் இருக்குது சுற்றி பார்க்க. பட் உங்களுக்கும் எங்களை மாதிரி கல் பிடிக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டிய ஸ்பாட் தான் இந்த புஜ்ஜி 2D ஷாப். நாங்கள் வீக் டேஸில் போயிருந்தோம். அப்போவே செம்ம கூட்டமாக இருந்துச்சு. அதுக்கு காரணம் இங்கே தர கல் அவங்களோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நான்வெஜ் ஐட்டம்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் டே பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறைக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் மார்னிங்கே ரைட் ஸ்டார்ட் பண்ணதுனால ஆலியார் டேம் ஓப்பன் பண்ணலை. 8 o'clock தான் அதோட ஓப்பனிங் டைமு. ஸோ போகிற வழியிலேயே ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சு. அங்கேருந்து சும்மா பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக பொள்ளாச்சி ஒரு செமையான ஊருங்க. சுற்றி க்ரீனிஷாக தான் இருக்கும். எங்கே பார்த்தாலும் பச்சை பசேர்னு தான் இருக்கும். ஒன் டே பத்தாது. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நாங்கள் ஃபுல்லாக பொள்ளாச்சியை சுற்றி பார்ப்போம். ஆனமலை டைகர் ரிசர்வ் பொள்ளாச்சி. இந்த ஆர்ச் வந்தாலே உங்களுக்கு வால்பாறை ட்ரிப் அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். உள்ளே என்ட்ரு ஆனதுமே வேறு மாதிரி ஒரு வைப்பு. சுற்றி மரம் பச்சை பசேர்னு செமையாக இருந்துச்சு ரைட் பண்ணுறதுக்கே. ஸோ அப்படியே பீஸ்ஃபுல்லாக நாங்களும் ரைட் பண்ணி போய்கிட்டே இருந்தோம். நம்மளால் ஆலியார் டேம் போக முடியலன்ட்டு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. பட் ஆனால் ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலுமே ஆலியார் டேமோட வியூ தான். ஆக்சுவலாக நாங்கள் போகிற வழியிலே அனிமல்ஸ்லாம் ஸ்பாட் பண்ணோம். ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தது இந்த மலையாடு பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தோம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல இந்த இடம்லாம் ரைட் பண்ணுறதுக்கு. ஸோ அனிமல்ஸ்லாம் அப்படியே ஸ்பாட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் ரைட் பண்ணி வந்தீங்கன்னா உங்களை டைரெக்டாக இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடும். இந்த இடத்தோட பேர் தான் வாட்டர் ஃபால்ஸ். பேர் மட்டும்தான் வாட்டர் ஃபால்ஸ். இங்கே அது மாதிரி வாட்டர் ஃபால்ஸ்லாம் எதுவும் இருக்காது. ஃபோட்டோ எடுத்துக்க ஒரு பக்காவான பிளேஸு. வியூவும் செமையாக இருக்கும். சுற்றி தேயிலை தான். ஒரு பக்காவான ஸ்பாட்டாக இருக்கும் ஃபோட்டோ ஷூட்கெல்லாம். ஸோ நாங்களும் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழி ஃபுல்லாகவே சுற்றி மலை க்ரீனிஷாக. இவ்வளோ க்ரீனாக வால்பாறை இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இத்தப்பெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பங்கமாக இருக்குன்ட்டு. செம்மையாக இருந்துச்சு. சான்ஸே இல்லை சீரியஸாக. செம்ம ஒர்த்தான பிளேஸு. அந்த ஃபோட்டோ பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் ரைட் பண்ணி வந்தீங்கன்னா இந்த ஸ்டாச்சு ஒன்று உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டாச்சுக்கு பக்கத்தில் குட்டியாக வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அது செம்ம அழகாகவே இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் போய் ஒரு இடத்துல ஆல்ட்டை போட்டோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பும் போது தான் நாங்கள் இந்த சிங்கவால் குரங்கை பார்த்தோம்.
இந்த வால்பாறையோட மொத்த அழகுமே இந்த டீ எஸ்டேட் தான். எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு டீ எஸ்டேட்டாக தான் இருக்கும், 2 பக்கமுமே செம அழகாக இருக்கும். ஸோ நாங்கள் வால்பாறை டவுனுக்குள்ளே வந்துட்டோம். அங்கேருந்து நாங்கள் இப்போ சோலையார் டேமுக்கு மேப்பை போட்டு போயிட்டுருக்கோம். ஏன்னா ரூம் நாங்கள் இன்றைக்கி அங்கே தான் எடுக்க போகிறோம். போகிற வழியில் இது மாதிரி நிறையா கேப்சூல் ஹவுஸ், அப்புறம் குட்டி குட்டி ஃபால்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு இந்த அழகான ரோட்டில் நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு ஜாலியாக போகலாம். அப்படியே இந்த அழகை ரசிச்சுக்கிட்டு ரைடு பண்ணி வந்தீங்கன்னா நம்ம ரூமுக்கும் வந்துடுவோம். ராயல் கார்டன் அங்கே தான் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். 5 2500 சார்ஜ் பண்ணாங்க. உங்களுக்கு கேம்ப் ஃபயர் வேணும்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும். இந்த ரூமில் ஃப்ரீ வைஃபை வித் டிவி, அதில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம், யூடியூப் எக்ஸட்ரா. அப்புறம் ஒரு ஃபாரஸ்ட் வியூவோட ஒரு பங்கமான ஒரு ஸ்டே உங்களுக்கு கிடச்சிரும். பால்கனி, அந்த பால்கனியில் ஒரு டைனிங் டேபிள். உங்களுக்கு ஃபுட்டு வேணும்னா இங்கே சொல்லிக்கலாம், இல்லைனா வாங்கிட்டு வந்து இங்கே சாப்பிட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து எங்கள் பேக்கெல்லாம் வச்சுட்டு நாங்கள் சோலையார் டேமை நோக்கி கிளம்பிட்டோம். நாங்கள் போன நேரம் சோலையார் டேமில் சுத்தமாக தண்ணியே இல்லை. சரி ஓகே ரூமுக்கே போயிடலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் சோலையார் டேம் பக்கத்துலேயே ஒரு சந்து மாதிரி ஒன்று போச்சு. எல்லோரும் போயிட்டு இருந்தாங்க. சரி நாங்களும் போய் பார்த்தோம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இங்கே தான் சோலையார் டேமோட சோர்ஸ் ஆஃப் வாட்டர்லாம் இருக்கும் போல். சுத்தமாக நாங்கள் தண்ணியே இல்லை. இங்கே தண்ணி இருந்தால் தானே அங்கே இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு டேரெக்டாக நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். அவ்வளோதான், இதுதான் ஃபஸ்ட் எபிசோடோட எண்டிங்கு. பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் உங்களை சீக்கிரமாகவே பார்க்குறேன். லவ் யூ கைஸ், பை.